உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. தகவல் எதுவும் வரவில்லை. அழைப்பு வந்தால் நாங்கள் கட்டாயம் கலந்து கொள்வோம். ஆனால் அது ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் எங்களுடைய செயலாளர் அமரும் பட்சத்தில் தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படும். ஏனென்றால் நாங்கள் மறுபடியும் புதுசாக ஒருத்தவங்க போய் உட்காரும் போது அவங்க என்ன பிரச்சனைன்னு மறுபடியும் கேட்பாங்க. 15 வருஷமா நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இதுக்கு என்ன பிரச்சனைன்னு. இதற்கான தீர்வையும் நாங்கள் சொல்றோம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் மட்டும்தான் நியமிக்கப்படுறாங்க. நாங்கள் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் படி நியமனம் பெறோம். பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஞான ஊதியம் வழங்கப்பட்டது. எங்களுக்கு அதுவும் கொடுக்கல. சம வேலைக்கு சம ஊதியமும் கொடுக்கல. அப்ப எங்களுக்கு குறைந்தபட்சம் இதையாவது கொடுங்கன்றோம். அதையும் குறைச்சு இன்னும் குறைச்சுன்னா அப்ப என்னதான் கொடுப்பீங்க? இல்ல ஊதியமே கொடுக்க முடியாது. இடைநிலை ஆசிரியருக்கு தமிழகத்துல நிதி சுமை ரொம்ப இருக்கனால இடைநிலை ஆசிரியருக்கு மொத்தமா யாருக்குமே ஊதியம் கொடுக்க முடியாதுன்னு கூட சொல்லுங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நாங்க இலவசமா கல்வி கற்பிக்கிறோம். எங்களுக்கு தப்பே இல்லை. நாங்க கூட வெளியில போய் ஏதோ சாப்பிட்டுக்கிறோம், ஏதோ வேலை பார்த்துக்கிறோம், இல்லை மூட தூக்கி ஏதாவது பொழைச்சிக்கிறோம். என்ன மாதிரியான மனநிலை இதுன்னு எங்களுக்கு தெரியல. முதலமைச்சர் எங்க கரம்பட்டி எங்களை நேரில் வந்து பார்த்து கரம்பட்டி சொல்லட்டும். அவங்க சொன்னது தப்புண்டு. விரைவில் முடிவுக்கு வரும்ன்றதான் நாங்கள் நம்புறோம். அமைச்சரும் அவர்களும் முயற்சி எடுக்கிறாங்க. முதல்வரும் அதை எப்படியா முடிவு கொண்டு வரும் தான் நினைக்கிறாங்க. தகவல் வருது. ஆனால் அது எந்த அளவில் அதிகாரிகள் தடுக்கிறாங்க, மற்ற மடைமாற்றம் செய்கிறார்களா அல்லது பிற துறையினர் தடுக்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்கள் கோரிக்கை நாங்கள் ரொம்ப 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 வலிமையாக இருக்கோம். இது எங்களுடைய உச்சபட்சமான இறுதிக்கட்ட போராட்டமாக தான் அமையும். இதுவரை நாங்கள் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இனி போராட்டம் தொடரும் பட்சத்தில் அடுத்தடுத்த கட்ட தீவிர போராட்டத்தை ஆரம்பிக்கும். நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். இனி தீபாவளியே வந்தாலும் தீபாவளி வரை நாங்கள் சிறையில் இருந்து கூட போராட்டத்தை தொடரும். பொங்கல் மட்டும் இல்ல, தீபாவளி வந்தாலும் தீபாவளி வரை நாங்கள் சிறையில் இருந்தாலும் போராட்டத்தை தொடரும். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்ற கோரி இன்றோடு 6வது நாளாக நாங்கள் போராடி வருகிறோம். சென்னை நகரில் ஒவ்வொரு தெருவாக நாங்கள் சுற்றி வருகிறோம். வேறு எந்த துறைக்கும் இல்லாத அநீதி தான் எங்களுக்கு நடந்து வருகிறது. ஏனென்றால் ஊதியத்தில் மட்டும் பாதிப்பல்ல, பல்வேறு துறையினர் இருக்கார்கள். அவர்களுடைய தலைமை அலுவலகத்தில் வருவாய்த்துறையினர், ஊரக வளர்ச்சித்துறையினர், மருத்துவத்துறையினர் என அவர்களுடைய தலைமை அலுவலகத்தில் போராடுவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அவர்கள் அந்த தலைமை அலுவலகத்தில் அகிம்சை வழியில் போராட முடியும், போராடுகிறார்கள். ஆனால் கல்வி கற்பிக்கும் இந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் இந்த டிபிஐ வளாகத்திற்குள்ளாக அனுமதி மறுத்து எங்களை தெருவாக இந்த சென்னை நகரை சுற்றி வர வைக்கிறார்கள். காவல்துறையினர் எங்களை கண்டவுடன் ஏதோ தீவிரவாதிகளை பிடிப்பது போல பிடிக்கிறார்கள். இது எந்த வகையான நடைமுறை என்று எங்களுக்கு தெரியவில்லை. இது ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கப்படுகிறதா தான் நாங்கள் இதை கருதுகிறோம். எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுங்கள். நாங்கள் அகிம்சை வழியில், அற வழியில் ஏற்கனவே கடந்த காலங்களில் நாங்கள் நடத்திய உண்ணாவிரதத்தை போல நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொள்கிறோம். தொடர்ந்து எங்களை மேலும் மேலும் அலக்களிக்காதீர்கள். தொடர்ந்து ஆசிரியர்கள் போராட்டத்தின் போது மயக்கம் அடைகிறார்கள். அவர்களுக்கு உயிருக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டு விடக்கூடாது. தயவு செய்து எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுங்கள். நாங்கள் அகிம்சை வழியில் நாங்கள் போராட்டத்தை நடத்துகிறோம். 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 31/12/2022 இரவு இதே டிபிஐ வளாகத்தில் நாங்கள் போராட்டத்தை நடத்திய போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 1/1/2023 முதல் புத்தாண்டுடைய முதல் அறிக்கையை இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடு களைய 3 நபர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படுகிறது. ஆசிரியர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று போராட்டத்தை விலக்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நாங்கள் போராட்டத்தை விலக்கி இன்றோடு 3 ஆண்டுகள் முடிய போகிறது. நாளைக்கு உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட இருக்கிறார்கள். இந்த தமிழ் சமூகம் அனைத்தும் புத்தாண்டு கொண்டாட இருக்கிறது. ஆனால் இடைநிலை ஆசிரியர்கள் நாங்கள் கண்ணீரோடு நடு ரோட்டில் நிற்கிறோம். நாங்கள் எதுவும் சொல்லாததை கேட்கல, இவங்க சொன்னதை கேட்கிறோம். இவங்க எங்களுடைய ஊதியத்தை, மத்திய அரசுக்கான ஊதியத்தையும் பறித்தார்கள். எங்களுடைய சம வேலைக்கு சம ஊதியத்தையும் பறித்தார்கள். குடுங்கியது நீங்கள் தான், எங்கிட்ட இருந்து பறித்தது நீங்க தான். ஒவ்வொருத்தரும் தலா குறைந்தபட்சம் 20 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாய் நாங்கள் இழந்து நிற்கிறோம். இப்போது இனிமேலாவது எங்களுக்கு அரியர் தொகை, நிலுவைத் தொகை எதுவும் வேண்டாம். எங்களுக்கு இனிமேலாவது ஒரு நியாயமான ஊதியத்தை கொடுங்கள் தான் நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஏதோ கூடுதலா கேட்கிறோம், அதிகமா கேட்கிறோம் இல்லை. எங்களுடைய உரிமை, நீங்க பறித்த உரிமை, உங்களுடைய ஆட்சி காலத்தில் கொடுத்த உரிமை, அதைத்தான் நாங்க கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். இவர்கள் கொடுத்தா பிற துறையினர் கேட்கிறாங்க. பிற துறையினருக்கு எல்லா பேத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. இது அதிகாரிகள் செய்கிற சூழ்ச்சியில் தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா
அதுக்கப்புறம் ஒரு குழு போடுறாங்க. அந்த குழுல ஒரு 36, நாங்க டிப்ளமா கேட்டகரிக்கு மட்டும் சொல்றோம், 36 கேட்டகரிக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 3 நபர் குழு போடுறாங்க. அதுல 24 கேட்டகரிக்கு பிற துறையினர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழு போடுறாங்க, 58 கேட்டகரிக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் எங்களை விட கல்வி தகுதி குறைந்தவர்களுக்கெல்லாம் மத்திய அரசுக்கு ஊதியம் அதுக்கு மேலேயும் கொடுக்குறாங்க. ஆனா இடைநிலை ஆசிரியர் மட்டும் தொடர்ந்து ஏன் இப்படி கத்த வச்சு கதற வச்சு வஞ்சிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. நாங்கள் என்ன அப்படி பாவம் செய்தோம்? உங்களுக்கு வாக்களித்தது எங்களுடைய பாவமா, நாங்கள் செய்த குற்றமா, அல்லது சிறையில கூட போட்டுருங்க. நான் உங்களுக்கு வாக்களித்ததுக்காக எங்களை குறித்து சிறையில கூட போடுங்க. ஆனா எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்க. இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை புத்தாண்டா இருந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டு பொங்கலானாலும் சரி, எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். மாணவர் நலன் பாதிக்காமல் நாங்கள் விடுமுறையில் போராட்டத்தை ஆரம்பித்தோம். பள்ளி திறக்கும் முன்பாக போராட்டத்தை முடித்து வைக்க வேண்டியது மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் அதிகாரிகள் தான். நாங்க மாணவர் நலனை பாதிக்க கூடாதுன்னு தான் இன்னமும் நினைக்கிறோம். எங்க மனதார நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் ஒரு நாளும் குறை வச்சது கிடையாது. எங்களுடைய ஊதியம் குறைவு என்றாலும் எங்கள் மாணவ செல்வங்களுக்கு எங்களுக்கு தகுதிக்கு மீறி நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, கல்வி கற்பிப்பதும் சரி, எந்த விதத்திலும் நாங்கள் குறை வச்சது கிடையாது. ஆனா அரசு தொடர்ந்து எங்களை வஞ்சிக்க பார்வை செய்து கொண்டிருந்தால் இந்த முறை இந்த போராட்டம் இன்னும் இன்னும் தீவிரமாகும். நாளைக்குள் எங்களுடைய பிரச்சனை முடியவில்லை என்றால் போராட்டம் இன்னும் வலிமையாக தமிழகம் முழுவதும் மாறும். எங்களுடைய போராட்டத்தை இன்னும் தீவிரமாக நாங்கள் முன்னெடுக்கவிருக்கிறோம். இதற்கு மேலும் எங்களுக்கு பொறுமை இல்லை. கிட்டத்தட்ட 6 நாட்களாக நாங்கள் தெருவாக சுற்றி கொண்டிருக்கிறோம். ஆசிரியர்களை இப்படி அலக்களிப்பது ஒரு அரசுக்கு நல்லதல்ல, ஒரு சரியான விஷயம் அல்ல. உடனடியாக எங்களை அழைத்து பேசி இந்த கோரிக்கையை முடித்துக் கொடுக்க வேண்டும். அதுவரை எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும். அறவழியில் தான் நாங்கள் போராடுவோம். அடித்து கொன்றாலும் நாங்கள் அறவழியில் தான் போராடுவோம். எங்களை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். தினமும் வழக்கு பதிவு பண்ணுகிறார்கள். எத்தனை வழக்கு வேண்டாலும் எங்களை போட்டுக்கொண்டு எங்களை உள்ள கூட தள்ளுங்கள். எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுடைய ஊதியத்தை மட்டும், பறித்த ஊதியத்தை கொடுங்கள். எங்களிருந்து வெளியில இருந்து வந்து வாங்கிட்டு போட்டு தயவு செய்து இதற்கு மேலும் எங்களுடைய பொறுமையை சோதிக்காமல் இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜே. ராபர்ட், இடைநிலை பதிமுக ஆசிரியருக்கு மாநில பொதுச் செயலாளர். உங்க பேரை சொல்லிட்டு ஆரம்பிங்க. விஜய் ரமிதா, சங்ககிரி ஒன்றியம், சேலம் மாவட்டம். எங்களுடைய சம ஊதிய உண்மையான நியாயமான கோரிக்கை 6வது நாளாக இன்று தொடர்கிறது. இந்த போராட்டத்திற்காக நாங்கள் எங்கள் தலைமையிடமான டிபிஐ வளாகத்திற்கு வந்துள்ளோம். ஆனால் போலீசார் அவர்கள் எங்களை நுழைவாயிலுக்கு அனுப்ப மறுத்து எங்களை பாதியிலே தடுத்து எங்கள் ஒரு 20-25 ஆசிரியர்களை மட்டும் இப்படி தனித்தனியாக பிரிச்சு விடணும் அப்படிங்கிற எண்ணத்திலையாட்டுக்கு எங்களை வந்து பிரிச்சு விட்டு இப்படி அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அதாவது எங்களோட உண்மையான நியாயமான கோரிக்கை இப்போ இந்தியா லெவலில் தெரிஞ்சு போச்சு. எல்லா பத்திரிகைகளும் வெளிவந்துருச்சு. எங்களோட அடிப்படை ஊதியமான 8370 கேட்கிறோம். 5200 8370 மாற்றித்தரதாக தான் முதல்வர் ஐயா 311 தேர்தல் அறிக்கையா வச்சாரு. அதை நிறைவேற்றி தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது 2025-31 நாளைக்கு 2020 புத்தாண்டு பிறக்கும் இருக்கும் இந்த நாளிலும் நாங்கள் இங்க வந்து எங்க குடும்பத்தை விட்டுட்டு, குழந்தைங்களை விட்டுட்டு, எங்க பள்ளி விடுமுறை நாட்கள்ல எந்த பள்ளி பணிக்கும் சுணக்கம் இல்லாமல், எங்கள் பள்ளி மாணவர்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், கற்பித்தல் பணிக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல், பொதுமக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த நல்ல நாளிலாவது முதல்வர் ஐயா அவர்கள் எங்களது கோரிக்கையை பரிசீலனை செய்து உடனடியாக புத்தாண்டு செய்தியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நேற்று தான் அறிக்கை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது பேர் வரும்ல நல்ல பதில் உங்களுக்கு? இதுவரைக்கும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் இன்னமும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். மேம், இது குறித்து நீதிமன்றத்தில் நீங்கள் போட்டிருந்தா சொன்னாங்க, அது போய்கிட்டே இருக்குதுங்க. அது இன்னும் வரலையா? நீதிமன்றம் இல்லை, அடுத்தபடியான எங்கள் நீதிமன்றத்தில் நடந்தா இருக்கீங்களா? அது எங்கள் மாநில தலைமை தான் முடிவு செய்வாங்க. நன்றி. உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? விஜய் ரமிதா.